வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக இந்த வாரத்தில் ரிஷபராசி மக்கள் மாலை நேரங்களில் பொழுதுபோக்காக சென்று தெரு உணவுகளை உண்ணும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும், முக்கியமாக கைவிட வேண்டும். இல்லையெனில் உங்கள் உடல்நிலை இந்த உணர்வு பழக்கத்தால் திடீரென மோசமடையக்கூடும். இத்தகைய சூழ்நிலையில் ரிஷபராசி மக்கள் முக்கியமாக உங்களின் வீட்டில் சுத்தமாக சமைத்த உணவு மற்றும் நல்ல உணவை மட்டுமே சாப்பிடுவதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். முடிந்தால் தினமும் உணவு உண்ட பிறகு ஒரு 30 நிமிடம் நடைபயணமும் செய்வது நலமாக இருக்கும். ரிஷபராசியை பொறுத்தவரை குரு பகவான் விழாடன் தங்களுக்கு முதல் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த வாரத்தின் ஆரம்பம் முதல் அதன் இறுதி வரை உங்களிடம் மீண்டும் மீண்டும் கடன் கேட்கும் உங்கள் நண்பர்கள், அறிமுகமானவர்கள் மற்றும் நெருங்கிய தோழர்கள் அனைவரிடமும் நீங்கள் சற்று விலகி இருக்க வேண்டும். காரணம், இந்த நேரத்தில் அவர்கள் கடன் வாங்குவதற்கும் பணம் கொடுப்பது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இந்த வாரம் உங்கள் பழைய நண்பர்கள் அல்லது நெருங்கிய உறவுகளுக்கு நீங்கள் விருந்து கொடுக்க ஏற்பாடு செய்வீர்கள். இதன் போது நீங்கள் கூடுதல் ஆற்றலை பெறலாம் என்ற நம்பிக்கையில் அவர்கள் விருந்து கொடுத்து மகிழ்வாக இருக்க செயல்படுவீர்கள். இதனால் நீங்கள் திட்டமிடும் எந்த ஒரு விருந்தும் அல்லது நிகழ்வையும் ஒழுங்கமைக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதற்குரிய பணத்தையும் கணக்கிட்டு செலவிட வேண்டும். கேது பகவான் ரிஷபராசிக்கு 5ஆவது வீட்டில் இருப்பதால் இதுபோன்ற எதையும் செய்வதற்கு முன் உங்கள் வீட்டு உறவு மக்களுடன் கலந்துரையாடி அவரின் கருத்தையும் கேட்க தயங்காதீர்கள். இந்த வாரம் உங்கள் தொழில் நீங்கள் எதிர்பார்த்த பலனை பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு ஆதரவாக கிரக நிலைகள் செயல்படுகின்றன. இருப்பினும் இதற்காக நீங்கள் உங்கள் படைப்பு திறன்களில் மிகுந்த ஆர்வமுடன் பணியாற்ற வேண்டும். இந்த வாரம் ரிஷபராசி மாணவர்கள் தீவிரமாக பொழுதுபோக்குகளில் செயல்படுவதும் பார்ட்டி செய்வதிலும் பொழுதை கழிப்பீர்கள். இது ரிஷபராசி மக்களின் கல்வியை நேரடியாக பாதிக்கும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இத்தகைய சூழ்நிலையில் அதிகப்படியான பொழுதுபோக்கு நிகழ்வுகள் என்பது உங்களுக்கு அனைத்தையும் நீங்கள் எப்போதும் தவிர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் உங்கள் படிப்பில் நீங்கள் தோற்பீர்கள். உங்களுடைய எதிர்காலம் எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து படிப்பில் அக்கறையுடன் செயல்படுங்கள். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உன் தாய் தந்தையரை வணங்கி அவளது ஆசியை பெறுங்கள். பெண் தெய்வங்களுடைய நாமத்தை உச்சரிங்கள், யாவும் நலமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம்.